கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீதிமொழியின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். என் மகனே, அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலகச் செய்யும் போதனைகளை நீ கேளாதே. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அறிவை விட்டு விலகச் செய்யும் போதனைகளை நீ கேளாதே. இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட போதனைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்? முக்கியமா இப்ப சொல்லணும்னா யூடியூப்ல நம்ம பார்க்கிற காரியங்கள், சில பேர் அமர்ந்து கொண்டு ஊழியக்காரர்களை குறை சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்க, அவங்களாவது ஏதோ ஊழியம் செய்யறாங்க, உட்காந்து குறை பேசுற இவங்க என்ன ஊழியம் செஞ்சாங்க? ஆனாலும் அதுல அவ்வளவு கர்த்தருடைய பிள்ளைகள் அதை பதிவு செய்கிறதை பார்க்கிறோம். அப்போ என்ன டீச்சிங்க்கு நம்ம செவியை நம்ம சாய்த்து கொண்டிருக்கிறோம்? பாருங்க, நமக்கு பக்தி விருத்தி தருகிற வார்த்தைகள், நன்மைகளை கொண்டு வருகிற வார்த்தைகள், ஆத்மாவை சுத்திகரிக்கிற வார்த்தைகளை கேட்போமானால் அது நமக்கு நலமா இருக்கும். நமக்குள்ள விசுவாசத்தை தூண்டி விடாத எல்லாமே பாவம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அப்போ நமக்குள்ள இருக்கிற இந்த வேத வசனங்கள் மூலமா கர்த்தர் கொடுத்திருக்கிற அறிவு, ஞானம், இவைகளை விட்டு விலக பண்ணுகிற காரியங்கள், இவங்களை பாரு அவங்கள பாரு. பாருங்க, நான் சொல்றேன், அவர்களுடைய ஆத்மாக்கு அவர்கள் தான் பொறுப்பெடுத்து உத்தரவாதம் எடுக்கணும். அப்போ நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைகளை கேட்டு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது உத்தமம். தேவையில்லாத பேலியாளின் மக்களின் வார்த்தைகளை கேட்காதிருக்கிறது நம் ஆத்மாக்கு நல்லது. வசனம் சொல்லுகிறது பாருங்க, அடுத்த வார்த்தை, பேலியாளின் சாட்சிக்காரன் நியாயத்தை நிந்திக்கிறான், துர்மார்க்கருடைய வாய் அக்கிரமத்தை விழுங்கும். அப்ப பாருங்க, தேவையற்ற காரியங்களை பேசிட்டு இருக்காங்க. இவைகளை விட்டு நம்ம விலகணும். நல்ல வார்த்தைகளை விட்டு விலக பண்ணுகிற காரியங்கள். நீங்க ஒரு ஊழியக்காரங்களை பத்தி ஒரு வார்த்தை கேட்டிருப்பீங்க. அந்த வார்த்தை திரும்ப நீங்க அவங்க நல்ல ஊழியங்களை செய்கிறதும் நல்ல காரியங்களை செய்கிறத பார்த்தா கூட அவங்க தவறானவங்கிறது உங்க இருதயத்துல குத்திட்டே இருக்கும். சோ இப்படிப்பட்ட தேவையற்ற போதகத்தை விட்டு விலகலாம். சத்தியத்தை சொல்லுகிற இடங்களிலே நம்ம நிலைத்திருந்தோம்னா கர்த்தருக்காக மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.